ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. குறிப்பாக மத்திய கிழக்கு நிலவரங்கள், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான டீல் குறித்த பின் அதிர்வுகள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வை திருப்பலாம். ஈழத்தமிழ் மக்களின் கணிசமான வகிவாகத்துக்கு தமது இனத்தின் மீது பெரும் பச்சை குருதி படுகொலைகளை செய்து அந்த படுகொலைகளுக்கும் இனப்படுகொலைக்கும் பொறுப்பு கூற வேண்டிய ராஜபக்சக்கள், இல்லையென்றால் அவர்களின் வலையமைப்பு குறித்த முகங்கள் என்றாவது உள்ளே தூக்கி போடப்படுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தொடரத்தான் செய்கின்றது. இந்த படுகொலைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டிய ராஜபக்ஷ முகங்கள், இல்லையென்றால் அவர்களின் வலையமைப்பு தமிழர்கள் சார்ந்த குற்றச்சாட்டுக்களுக்கு அப்பால் வேறு குற்றச்சாட்டுகளில் முன்னொருபோதும் இல்லாத வகையில் தற்போது தென்னிலங்கையில் குறிவைக்கப்படும் காட்சிகளை, இல்லையென்றால் அது சார்ந்த செய்திகளை எல்லாம் ஈழத்தமிழர்கள் கண்ணார கண்டுகொள்கின்றார்கள், காதார கேட்டுக்கொள்கின்றார்கள். தென்னிலங்கையின் அரசியலை அடுத்த தலைமுறையிடம் ஒப்படைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக தமது குடும்பத்தின் பெரிய தலைகளான மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபாய ராஜபக்ஷ, பசில் ராஜபக்ஷ, சமல் ராஜபக்ஷ ஆகியோர் எடுத்து விட்டதாக ராஜபக்ஷ குடும்பத்தின் முக்கிய அரசியல் வாரிசான நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுக் கொண்டாலும் அவர் உட்பட்ட ராஜபக்ஷக்களின் வாரிசுகளையும் தற்போது சட்டம் துரத்தி கொள்ளும் போது கர்மா விதி குறித்து சில தமிழர்கள் எண்ணிக்கொள்ளக்கூடும். ஆனால் இவ்வாறான எண்ணப்பாடுகளை கொண்ட ஈழத்தமிழர்களின் வகிபாகத்திற்கு தமது பக்கத்திலும் பெரும் பலவீனம் இருப்பது தற்போது பகிரங்கமாகவே தெரிகின்றது. அந்த வகையில் தூக்கி அடிப்பெண் வாயை பொத்தடா என 4 கால் வளர்ப்பு பிராணியின் பொது விழிப்பை பொது மேடையில் விழித்து பெருமை கொள்ள வைக்கும் முற்றிய வியாதிகளை எல்லாம் இப்போது ஈழத்தமிழர்களின் அரசியல் பரப்பு கண்டுகொண்டு விக்கித்து கொள்ளும் ஒரு நிலைமை வந்திருக்கின்றது. தமிழர்களின் அரசியல் பரப்பு என பார்த்தால் தமிழக அரசியல் பரப்பில் கூட கடுமையாக பொருதி கொள்ளும், அதாவது அரசியல் ரீதியில் பொருதி கொள்ளும் தமிழக காங்கிரஸ் குழு, இல்லையென்றால் அது சார்ந்த குழுக்களுக்கும் ஏனைய கட்சிகளுக்கும் இடையிலான சில நல்லிணக்க போக்குகள் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த வகையில் தமிழக காங்கிரஸ் குழு தலைவர் செல்வ பெருந்தகையின் வீட்டில் நேற்று இடம்பெற்ற அவரது மகளின் திருமண நிகழ்வின் போது காங்கிரசுடன் இப்போது பெரும் பகமை பாராட்டும் திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட்ட திமுகவின் தலைகள், ஏன் பாஜகவின் தலைகள், அதிமுக தலைகள், ஏன் காங்கிரஸை மேடைக்கு மேடை வறுத்தெடுக்கும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட்ட பல அரசியல் கட்சிகளின் முகங்களும் தலைகளும் வேற்றுமையில் ஒற்றுமை உண்டு அரசியல் வேறுபாடு இல்லாமல் ஒன்றாக நின்ற காட்சிகள் எல்லாம் தெரிந்தன. இவ்வாறாக தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் உருவாகிய நிலையில் அப்படியே இக்கரை யாழ்ப்பாணத்துக்கு திரும்பினால் வலிகாமம் வடக்கு பிரதேசத்தின் அபிவிருத்தி குறித்த கூட்டம் நேற்று இடம்பெற்ற போது 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களான அர்ச்சுனாவும் கஜேந்திரகுமாருக்கும் இடையில் நடந்த வார்த்தை மோதல் சகிக்க முடியாமல் இருந்தது. அதிலும் தனது எதிர்மறை நாசகார கருத்துக்கள் ஊடாக வெளிச்சத்தை பாய்ச்ச தலைப்படும் கிளாடியேட்டர் எம்பியான அர்ச்சுனா கஜேந்திரகுமாரை நோக்கி மீண்டும் ஒருமுறை நாசகார சொல்லாடல்களை வெளிப்படுத்திய விடயம் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது. இந்த விடயம் நேற்று இன்றும் சமூக ஊடகங்களுக்கு தீனி வழங்கி பரபரப்பை ஏற்படுத்தியது. வடக்கின் அபிவிருத்தி குழு கூட்டங்களில் இடம்பெறும் இவ்வாறான மோதல்களால் குறித்த பிரதேசத்தின் அபிவிருத்தி என்ற விடயம் மடைமாற்றப்பட்டு, இல்லையென்றால் அந்த விடயம் அந்த கூட்டத்தில் பேசப்படாமல் குழப்பங்கள் ஏற்படுத்தப்படுவதும், அங்கு ஒரு பொது முடிவு எடுக்கப்பட முடியாத வகையில் நிலைமைகள் மாற்றப்படுவதும், சூட்சமாக இவையெல்லாம் நகர்த்தப்படுவதும் அண்மைய நாட்களில் தீவிரமாகவே தெரிய நிலை நேற்றும் வலிகாமம் கூட்டத்திலும் இவ்வாறான ஒரு நிலைமைதான் தெரிந்தது. இவ்வாறாக தமிழர்களின் இடங்களின் அபிவிருத்தி சார்ந்த முடிவுகளை, இல்லைனா நோக்கங்களை திசை திருப்ப நன்றாகவே இவ்வாறான சில காய்கள், அர்ச்சுனா போன்ற காய்கள் களமிறக்கப்படுவதும் தெரிகின்றது. நேற்று இவ்வாறான குழப்பங்களுக்கு இடையே தெல்லிப்பளை மருத்துவமனையின் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு மற்றும் மருத்துவமனை ஆகியவற்றை மத்திய அரசின் கீழ் கொண்டு செல்வதற்குரிய இலக்குகளும் வலையென சூட்சுமாக நகர்த்தப்படத்தான் செய்தன. வடக்கு கிழக்குக்கு இன்னும் அதிகார பகிர்வு அதிகம் தேவை என்ற யதார்த்தம் உள்ள நிலையில்
உள்ளதும் போச்சடா என்பது போல ஏற்கனவே மாகாணங்களில் உள்ள சொற்ப அதிகாரங்களையும் மத்திக்கு நகர்த்துவதில் அனுரகுமார திசாநாயக்காவின் மாலிமாவ தேசிய மக்கள் சக்தியும் சளைத்தது அல்ல. அதற்கும் அது சிறப்பு தூண்டில்களை போடுவது தெல்லிப்பளை மருத்துவமனையின் விடயத்திலும் பளிச்சிடும் நிலையில் ராஜபக்ஷ ஆதரவு கிளாடியேட்டர் எம்பியின் கூத்துக்கள் தொடர்கின்றன. இந்த கிளாடியேட்டர் எம்பி இவ்வாறான கூட்டங்களில் பங்கெடுத்த பின்னர்தான் வடக்கின் பெரும்பாலான அபிவிருத்தி குழு கூட்ட அரங்குகள் மலினமாக்கப்பட்டு குழாயடி சண்டை களம் போல அல்லது தெரிச்சண்டை களம் போல மாற்றப்பட்டதும் நாசகார வார்த்தைகளின் களமாக தமிழர்களின் அரசியல் பரப்பு இப்போது மாற்றப்படும் விடயமும் பளிச்சிட்டது. அதிலும் தமது தலைவரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு சுயேட்சை எம்பியால் இவ்வாறு தொடர்ந்து மிக கீழ்த்தரமாக அவமதிக்கப்படும் போது தமிழ் தேசிய அரசியலுக்கே வடக்கு கிழக்கில் உரித்து கோரும் அவரது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் இல்லைனால் கட்சியின் முன்னணி உறுப்பினர்கள் இல்லைனால் அனுதாபிகள் ஏன் எதிர்வினை ஆற்றாமல் கையறு நிலையில் தொடர்ந்தும் காலத்தை நகர்த்துகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி நேற்று எழுந்த நிலையில் இன்று யாழ்ப்பாணத்தில் அர்ச்சுனாவின் பதாதைக்கு காலணி மாலை அணிவிக்கப்பட்ட காட்சியெல்லாம் தெரிந்திருந்தது. இலங்கையில் சித்திரவதைகளுக்கு எதிரான ஐநாவின் குழு தற்போது தங்கியிருக்கும் காரணத்தாலேயோ என்னவோ இன்று மாலை செம்மணி மனித புதைகுழி பகுதிக்கு ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் அவசரமாக பயணிக்கும் நிலையில் செம்மணிக்கு அனைத்துலக கண்காணிப்புடன் கூடிய ஒரு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்ற கருப்பொருளை மையப்படுத்தி இன்று ஒரு அறவழி போராட்டம் அங்கு இடம்பெறும் நிலையில்தான் இவ்வாறான அரசியல் கூத்துக்கள் எல்லாம் வடக்கிலும் தெரிகின்றன. தமிழர்களின் அரசியல் காட்சிகளில் குழாயடி சண்டைகளுக்கு ஒப்பான காட்சிகள் மலினமாக தீவிரப்பட்டாலும் அதற்கான காய்கள் இறக்கிவிடப்பட்டாலும் அதற்கு காரணமான சூத்திரதாரிகளை வெறுமனவே சித்தம் சார்ந்த புறவழ்வு நிலை காரணங்களை சொல்லி கடந்து போக முடியாது. ஏனென்றால் இவ்வாறானவர்கள் அனுமதிக்கப்பட்டால் தமிழினத்தில் கொஞ்ச நஞ்சம் இருக்கும் திரள் நிலையும் நாசமாக்கப்படும். அது தெற்கை குதூகலிக்க வைக்கும் என்பதும் கசப்பான ஒரு யதார்த்தம். தெற்கில் கோட்டாபாய ராஜபக்ஷ தூக்கப்படுவாரா இல்லையென்றால் தான் கைது செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் அவரால் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை இன்னமும் 4 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டு 24ஆம் தேதி அது மீண்டும் ஸ்ரீலங்காவின் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு வரும்போது என்ன நடக்கும் என்பது போன்ற எதிர்பார்ப்புகள் எல்லாம் சுற்றி சுழன்றாலும் இதுபோலவே நேற்று தூக்கப்பட்ட கோட்டாவின் முன்னாள் தனிச் செயலாளர் சுகீஸ்வர பண்டாரவும் எதிர்வரும் ஜூலை 1ஆம் தேதி வரை உள்ளே இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் இதற்கும் அப்பால் பெசில் ராஜபக்சவை எப்படியும் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற உத்தரவு நேற்றும் நீதிமன்றத்தால் மீண்டும் ஒருமுறை நினைவூட்டப்பட்டு பிறப்பிக்கப்பட்டாலும் இதனைவிட மஹிந்த வாரிசுகளான நாமல் மற்றும் ஜோசித போன்றவர்கள் சட்டப்பிடிகளை நெருக்கடிகளை எதிர்நோக்கினாலும் இவ்வாறான செய்திகள் தமிழர்களுக்கு ஓரளவு சற்று விருப்பத்துக்குரியதாக இருந்தாலும் தமது தரப்பில் இருந்து உடனிருந்து கொல்லும் சில நாசகார வியாதிகளுக்கு ஈழத்தமிழர்களும் முறையான மருந்தை வழங்க தவறினால் வடக்கின் அபிவிருத்தி குழு கூட்ட அரங்குகள் மலினமாக்கப்படுவது போலவே அவர்களின் ஒட்டுமொத்த அரசியல் பரப்பும் வெறும் குழாயடி சண்டையாகவும் வெறும் சோசியல் மீடியா எனப்படும் சமூக ஊடகக்காரர்களுக்கு தீனி போடும் களமாகவும் மாற்றப்படுமே தவிர 2009 வரை தமிழர்களை கருவறுத்தவர்களை யார் எதிரிகளாக நினைத்தார்களோ அவர்களே இப்போது கருவறுத்தவர்களுடன் நாசகாரமான உறவுகளை பேணும் நகர்வுகளை தமது அரசியல் பிரதிநிதிகளாக கண்டுகொள்ளும் மலினமான நிலைமையும் தொடரத்தான் செய்யும் என்பதும் இன்னொரு யதார்த்தத்துக்குரிய விடயம். இவை இலங்கை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து மத்திய கிழக்கு நிலவரங்களை நோக்கி கொண்டால் ஈரானிய ஆட்சியின் மீது தனது விருப்பத்தை திணிப்பதில் அமெரிக்கா கடுமையாக தோல்வியடைந்தாலும் ஈரானுடன் எட்டப்பட்ட புதிய சமாதான ஒப்பந்தம் ஈரானின் நிபந்தனையற்ற சரணடைவுக்கு சமன் என்றும் இது தனது அரசு தலைவர் என்ற அதிகாரத்தை வெளிப்படுத்திய ஒரு விடயம் எனவும் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் ஈரானின் அதிஉச்ச ஆன்மீக தலைவரான முஜ்தபா கெமேனியோ இதற்கு எதிர்ப்புறமாக இன்னொரு அறிக்கையிடலை செய்தார். ட்ரம்ப் விரக்தி மற்றும் தோல்வி அடைந்ததாலும் அமெரிக்காவின் ஈரான் மீதான போர் தோல்வி அடைந்ததாலும் இந்த ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டதாக நேற்று அவர் அறிக்கையிட்டார். தானும் இந்த ஒப்பந்தத்துக்கு இப்போது அங்கீகாரம் அளித்ததையும் அவர் உறுதிப்படுத்தினார். கொள்கை ரீதியாக அமெரிக்காவுடனான இந்த ஒப்பந்தத்தில் தான் மாறுபட்ட கருத்தை கொண்டிருந்தாலும் ஈரானிய அரசு தலைவர் ஈரானின் உரிமைகளை இந்த ஒப்பந்தம் இருந்தாலும் தான் அவற்றை பாதுகாப்பதாக தனக்கு அளித்த வாக்குறுதியின் அடிப்படையிலும் அவ்வாறு செய்வதற்கான பொறுப்பை அவர் வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டதாலும்
தான் இந்த ஒப்பந்தத்துக்கு அங்கீகாரத்தை அளித்ததாகவும் ஆன்மீக தலைவர் கெமெனி நேற்று தனது அறிக்கையிடலில் கூறியிருக்கின்றார். ஈரானுடனான ஒப்பந்தம் ஈரானின் நிபந்தனையற்ற சரணடைவுக்கு சமன் என ட்ரம்ப் குறிப்பிட்டுக் கொண்டாலும் அமெரிக்கா தனது இராணுவ வலிமையின் வரம்புகளை வெளிப்படுத்தி கடந்த ஆண்டு ஈரான் மீது தொடங்கிய 12 நாள் போரின் இறுதியிலும் சரி, ஈரானிய ஆட்சி நிபந்தனையற்ற சரணடைதல் நடக்கும் என்ற அடிப்படையில் இந்த பிப்ரவரி இறுதியில் தொடங்கிய போரும் சரி, ட்ரம்பின் உறுதிமொழிகளை யதார்த்தமாக்காமல் தோல்வியில் முடிவடைந்தது ஒரு விடயம் என்பதை யாருமே ஏற்றுக்கொள்வார்கள். தெஹ்ரானின் அணுசக்தி திட்டத்தை தான் முற்றிலும் ஒழித்து கட்டிவிட்டதாக ட்ரம்ப் பிரகடனம் செய்ததும் நடக்கவில்லை. மாறாக ஈரான் இந்த போரில் பல முக்கிய தலைகளை இழந்தாலும் பலர் கொல்லப்பட்டாலும் அதே ஆட்சி இன்னமும் நீடிக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணை மீதான ஈரானின் கட்டுப்பாடு இன்னமும் இறுக்கமாகத்தான் உள்ளது. அமெரிக்கா அடியடியென ஈரானை அடித்ததாலும் அமெரிக்கா அடியடியென ஈரானை இந்த போரில் அடித்து கொண்டாலும் ஈரானிடம் இன்னமும் ஏராளமான பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் ட்ரோன்களும் இருக்கின்றன. அதன் படையவலு இன்னமும் காத்திரமாகவே உள்ளது. ஆக மொத்தம் இழப்புகள் எதுவாக இருந்தாலும் ஈரான் அமெரிக்காவை இந்த போரில் எதிர்த்து நின்றதால் அது இந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்காவை விட வெற்றியின் உரிமையை கோருவதற்கு அதிக உரித்து கொண்ட ஒரு நாடாகத்தான் நோக்கப்படுகின்றது. ஈரானுடனான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் அதிகாரப்பூர்வ விழா இன்று சுவிஸில் நடக்க உள்ள நிலையில் நேற்று முன்தினம் இரவு 11 மணிக்கு பின்னர் பிரான்சின் வெர்சையில் அரண்மனையின் இரவு உணவின் போது ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்தில் ஒப்பமிட்டதால் இன்று சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் விழாவுக்கு அமெரிக்க துணை அரசு தலைவர் ஜேடி வான்ஸ் செல்ல மாட்டார், அவர் அங்கு இருக்க மாட்டார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனை வெள்ளை மாளிகை நேற்றிரவு உறுதிப்படுத்தியது. தற்போது 60 நாட்களுக்குரிய பேச்சுவார்த்தை காலம் நகர்த்தப்பட்ட நிலையில் இந்த பேச்சுக்களின் அடுத்த கட்டம் தொடர்பாக தீர்க்கப்படாத நடைமுறை சிக்கல்கள் காரணமாக வான்ஸ் இன்று சுவிஸுக்கு பயணிக்க மாட்டார் எனவும், எனினும் இந்த வார இறுதியில் அமெரிக்காவின் இந்த பேச்சுவார்த்தை குழுவுக்கு அவர் தலைமை தாங்குவார் எனவும், இறுதி ஒப்பந்தம் எட்டப்படுவதற்கு இருக்கும் இந்த 60 நாள் பேச்சுவார்த்தைகளில் வான்ஸின் பிரசன்னம் கணிசமாக இருக்கும் என்றும் அமெரிக்கா கூறுகிறது. தற்போது ஈரான் மீது அமெரிக்கா விதித்திருந்த கடல் வழி முற்றுகை அதிகாரபூர்வமாக நீக்கப்பட்டுள்ளது. அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பின் உத்தரவில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் சென்ட்காம் எனப்படும் மத்திய கட்டளை தலைமையகம் அறிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் இப்போது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான முறுகல் அதிகரித்து வருகிறது. இஸ்ரேலிய அரசியல்வாதிகள் ட்ரம்பை தொடர்ந்து தாக்கி வருவது குறித்து அமெரிக்காவின் உப அரசு தலைவர் வான்ஸ் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருப்பதால் பங்காளிகளும் பகையாளிகளும் இடமாறும் புதிய சாத்தியப்பாடுகளும் இந்த ஒப்பந்தத்தின் பின்னணியில் உருவாகிக் கொள்வதை அவதானிக்க முடிகின்றது. அடுத்ததாக ஐரோப்பிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், பிரித்தானியாவில் பிரதமர் சர் கேர் ஸ்டாமருக்கு தலைமைத்துவ நெருக்கடிக்கு சவால் விடுக்கக்கூடும் என கருதப்பட்ட முகமான ஆண்டி பெர்காம் நேற்று நடந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்றார். இது ஒரு முக்கியமான நகர்வாக மாறியிருக்கின்றது. ஆகையால் இந்த நகர்வின் எதிர்வினைகள் எவ்வாறு வரும் என்பதை பிரித்தானிய அரசியலில் எதிர்வரும் நாட்களில் நாம் கண்டுகொள்ளலாம். நிச்சயமாகவே இந்த வெற்றி பிரதமருக்கு ஒரு நல்ல செய்தி அல்ல, ஆனால் தொழிற்கட்சிக்கு ஒரு நல்ல செய்தி. உள்ளூராட்சி தேர்தலில் வேண்டிய கடும் அடிக்கு பின்னர் ஒரு இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி வெற்றி பெறுவது என்பது அசாத்தியமான விடயம். அதனை சாத்தியமாக்கி காட்டியிருக்கின்றார் வேட்பாளர் ஆண்டி பெர்காம். அவர் இனி நாடாளுமன்ற உறுப்பினராகின்றார். இந்த நிலையில் ஐரோப்பா மீண்டும் ஒரு புதிய வெப்ப அலைக்குள் சிக்கியுள்ளது. குறிப்பாக பிரான்ஸ் பெரும் வெப்ப தகைப்பில் இருக்கிறது. பிரான்சின் வரலாற்றில் இதுவரை பதிவான வெப்ப பதிவை நாளை மறுதினம் ஞாயிறு மற்றும் திங்கள் ஆகிய 2 தினங்கள் முறியடிக்கும் என்ற எச்சரிக்கைகள் வந்துள்ளன. பல இடங்களில் 40 பாகைக்கு அப்பாற்பட்ட வெப்பநிலை ஞாயிறு மற்றும் திங்களில் பதிவாகும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. நேற்று பாரிஸ் உட்பட பிரான்சின் பெரும்பகுதியில் வெப்ப அலை வீசியதால் இன்றும் அதன் தாக்கம் கடுமையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் 50 மாகாணங்களுக்கு தற்போது வெப்ப செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நகராட்சிகள் பலவும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவிருந்த பிரபலமான இசை நிகழ்ச்சியான ஃபெத்துலா மியூசிக் எனப்படும் கோடை காலத்தின் ஆரம்ப இசை விழா நிகழ்வுகளை மீளெடுத்துள்ளன. நேற்று வியன் மாகாணத்தில் வெப்பநிலை 40 பாகையை கடந்திருக்கிறது. ஐரோப்பாவில் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் வெப்பநிலை ஒப்பீட்டளவில் குறைவாக இருந்தாலும் மே மாதத்தில் இருந்தது போலவே ஒரு கடும் வெப்பநிலை இந்த 2ஆம் கட்டமாக தற்போது தாக்கி வருகின்றது. பிரான்ஸ் பெரும் பாதிப்பை சந்தித்து வருகின்றது. பல இடங்களில் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரானும் இந்த வெப்ப அலை குறித்து மக்களுக்கு ஒரு அவசர எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். பல மாகாணங்களில் மருத்துவமனைகள் அதி உயர் எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளன.
பிரான்சில் கடந்த 2003 ஐரோப்பாவில் நிலவிய கனிக்கூடு எனப்படும் வெப்ப அலையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பலியான நிலையில் இப்போது மீண்டும் ஒரு வெப்ப அலை ஐரோப்பாவை தாக்கி வருகின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.